The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8. சோழர் கால செப்பேடுகள் குறித்து மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். சோழர்களின் கடல் சாம்ராஜ்யம் எவ்வளவு வலிமையானது என்பதை அறிந்து வியந்தேன். விரைவில் நெதர்லாந்திலிருந்து சோழர் கால ஆனமங்கலம் செப்பேடுகள் இந்தியாவுக்கு வரவுள்ளன என்று பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். அண்மையில் நெதர்லாந்து சென்றபோது சோழர் கால செப்பேடுகளை காணும் வாய்ப்பு கிடைத்தது. சோழர் கால செப்பேடுகள் குறித்து மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பெருமிதம் அடைந்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். அண்மையில் நெதர்லாந்து சென்றபோது சோழர் கால செப்பேடுகளை காணும் வாய்ப்பு கிடைத்ததாக பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை மூத்த செய்தியாளர் கணபதியிடம் கேட்டு பெறலாம். கணபதி, வணக்கம். சோழர் கால செப்பேடுகள் குறித்து பிரதமர் மோடி என்ன பேசினார்? அதை தமிழகத்துக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் இருக்கு. கூடுதல் விவரம் என்ன? 134வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசும்போது பிரதமர் நரேந்திர மோடி ஆனைமங்கலம் செப்பேடுகள் குறித்து குறிப்பிட்டார். சமீபத்தில் நெதர்லாந்து நாட்டுக்கு சென்றிருந்த போது அந்த செப்பேடுகளை காணும் வாய்ப்பு தனக்கு கிட்டியதாக குறிப்பிட்டார். அந்த செப்பேடுகள் இந்தியாவை சேர்ந்தவை. ஆகவே அவற்றை இந்தியாவுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக உள்ளது. அதன் அடிப்படையிலே பிரதமர் நரேந்திர மோடி நெதர்லாந்து நாட்டு அரசிடம் அந்த செப்பேடுகளை திருப்பி அனுப்ப வேண்டும் என வலியுறுத்தி இருக்கிறார். அவர்களும் அதை அனுப்புவதாக ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். விரைவிலேயே அந்த செப்பேடுகள் இந்தியாவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் தமிழ்நாட்டில் கொண்டு வந்து காட்சிப்படுத்த வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகள் இருக்கின்றன. அதை நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த செப்பேடுகள் குறித்து பேசும்போது பிரதமர் நரேந்திர மோடி சோழர்கள் ஆட்சி காலத்திலே எப்படி கடல் பரப்பிலே அவர்களது சாம்ராஜ்யம் பறந்து விரிந்து கிடந்தது என்பதை அறிந்து வியந்ததாக தெரிவித்தார். சோழர்களுக்கு மிகவும் வலுவான கப்பற்படை இருந்தது நாம் அறிந்ததே. தற்காலத்தில் இலங்கை அல்லது ஸ்ரீலங்கா என அறியப்படும் நாடு, இதை தவிர சிங்கப்பூர், மலேசியா, அதையும் கடந்து இந்தோனேஷியா என தற்போது அறியப்படும் அந்த பகுதி வரையிலும் சோழர்களின் சாம்ராஜ்யம் பறந்து விரிந்து இருந்தது. இதை தவிர பல்வேறு நாடுகள் இந்த பகுதியிலே, அதாவது தெற்கிழக்கு ஆசியாவிலே உள்ள பல்வேறு முக்கிய பகுதிகளிலே சோழர்கள் ஆதிக்கம் இருந்தது. கடல் பகுதிகளையும் அவர்கள் கட்டுப்படுத்தி வைத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதையெல்லாம் இன்று பிரதமர் நரேந்திர மோடி ஆனைமங்கலம் செப்பேடுகள் குறித்து பேசும்போது குறிப்பிட்டார். அந்த செப்பேடுகள் விரைவிலேயே இந்தியாவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சோழ சாம்ராஜ்யத்துடன் தொடர்புடைய மொத்தம் 24 செப்பேடுகள், அதில் 21 பெரியவை, 3 சிறியவை. இவை அனைத்துமே விரைவிலேயே இந்தியா வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவற்றை தமிழ்நாட்டிலே காட்சிப்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டிலே சோழர்கள் ஆட்சியை குறிக்கும் வகையில், அந்த பாரம்பரியத்தை, நமது வரலாற்றை குறிக்கும் வகையிலே அவற்றை தமிழ்நாட்டில் காட்சிப்படுத்தி பெருமைப்பட வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றன. விரைவிலேயே அது குறித்த கூடுதல் நடவடிக்கைகள் அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. விக்னேஷ். கணபதி, இந்தியாவுக்கு விரைவில் சோழர் கால செப்பேடுகள் வரவிருக்கிறது அப்படின்னு பிரதமர் சொல்லியிருக்கிறாரு. அது தொடர்பா பின்னணியில என்னென்ன நடவடிக்கைகள்லாம் போய்கிட்டு இருக்கு? அந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும்? முதல் கட்டமாக ஆனைமங்கலம் செப்பேடுகள் தமிழ்நாட்டை சேர்ந்தவை, ராஜேந்திர சோழன் காலத்தில் உருவாக்கப்பட்டவை என்பது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை உறுதிப்படுத்தப்பட்டு இந்தியாவின் வரலாற்றின் மிகவும் முக்கியமான மைல்கல்லான, மிகவும் முக்கியமான எச்சங்களான இந்த செப்பேடுகள் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும். அவை இந்தியாவை, தமிழ்நாட்டை சேர்ந்தவை என்பதை நெதர்லாந்து அரசுக்கு எடுத்து சொல்லி அவர்களும் அதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே விரைவிலேயே, அதாவது இந்தியாவிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட பல அரிய சிலைகள் உள்ளிட்ட வரலாற்று சிறப்புமிக்க பல்வேறு பொருட்கள் ஒவ்வொன்றாக இந்தியாவுக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் விரைவிலேயே வரும் என எதிர்பார்க்கலாம். அதற்காக அவற்றை தமிழ்நாட்டை சேர்ந்தவை என்பதை உறுதிப்படுத்தும் வகையிலே அனைத்து சான்றுகளும் நெதர்லாந்து அரசுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே தான் அவர்களும் அதை ஒத்துக்கொண்டு இந்தியாவுக்கு திருப்பி அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி நெதர்லாந்து சென்ற போது அவருக்கு அந்த செப்பேடுகள் காட்சிப்படுத்தி காட்டப்பட்டன.
அவற்றை பிரதமர் அங்கு பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது. விரைவிலேயே அந்த செப்பேடுகள் இந்தியா வரும்போது நம் தமிழ்நாட்டு மக்களும் அந்த செப்பேடுகளை பார்ப்பதற்கான நமக்கும் வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கலாம். விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கணபதி. The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8.